இந்த வீடியோ எதுக்காகனா ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த திங்கிங்ல இருப்போம். அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, என்னோட ப்ரெக்னன்சியில் நான் நடந்தது சொல்றேன். நானும் ஒரு காலத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி அந்த மாதிரி இருந்தவ தான். ஸோ என்னோட லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு ஒன்று சொல்கிறேன். பொண்ணா பிறந்தா நம்ம எல்லாருமே தாய்மை அடையிறதுக்கு தகுதியானவங்க. ஒரு பொண்ணா இருக்கோமா, கண்டிப்பா நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ நீங்க அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. மெயினா இந்த சொசைட்டிக்காக நீங்க யோசிக்காதீங்க. என்னையுமே அப்படிதான் எங்க போனாலும் கேட்டு கேட்டு சாவடிப்பாங்க. நம்ம நம்மளோட வலியை மறந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு அது பிடிக்காது போல. நம்ம சிரிச்சு சந்தோஷமா அந்த உடனே கேட்க. ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க ஆக்சுவலி பையன். செகண்ட் பேபிக்கு பாத்தீங்கன்னா நான் லிட்டரலி ஒரு 5 இயர்ஸா ட்ரை பண்றேன், எனக்கு நிக்கல. பட் ஓகே, நீங்க நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் பையன் இருக்கே, செகண்ட் பேபி நீங்க பெத்துக்கோங்க, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு. நான் அவசரப்படல. இந்த சொசைட்டி இருக்கு பார்த்தீங்களா, அப்பதான் நான் நினைச்சேன், நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் போதே நம்மள இவ்வளவு ப்ரெஷர் பண்றாங்களே, அப்போ குழந்தை இல்லாதவங்க எல்லாம் எப்படி இந்த சொசைட்டி ப்ரெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் என்ன தேவை என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, நம்ம இந்த டைம் அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை பற்றிலாம் பேச வேணாம். நான் சொல்றேன், நான் 5 இயர்ஸா ட்ரை பண்ணேன், அதுக்கு எனக்கு பேபி நிக்கல. என் பையனும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இருக்காங்க தங்கச்சி தம்பி, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்காகவே நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நேச்சுரலா ட்ரை பண்ணேன், எனக்கு நிக்கல. 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட. அந்த 5 இயர்ஸ் நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணேன்னா, கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். நான் மோஸ்ட்லி என்னோட உழைக்கிற காசு பிரெக்னன்சி கார்டுக்கே செலவு பண்ணேன்னு சொல்லலாம். மாசம் ஒரு 6 7 8 பிரெக்னன்சி கார்டு கிட்ட நான் வாங்கி செக் பண்ணிடுவேன். எத்தனை பேர் என்ன மாதிரி இருந்தீங்க, இல்ல நான் தான் அப்படியான்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு ஆல்ரெடி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. இரகுலர் பீரியட்னா எப்படின்னா 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் கூட எனக்கு பீரியட் வந்திருக்கு. அதுவும் ஃப்ளோ கூட நிறைய அதிகமாலாம் இருக்காது, 2 days அந்த மாதிரி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா பேசல. இந்த மாதிரி பிசிஓடி இருக்கு, நிறைய இருக்கு, எப்படி குழந்தை நிற்கும், இரகுலர் பீரியட் வேற, ஃபர்ஸ்ட் நீ வெயிட்டா இருக்க, உடம்ப கம்மி பண்ணணும், அந்த மாதிரியே சொன்னாங்க. எனக்கு ஓகே, என்ன இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாம அவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட மாசத்துக்கு டேப்லெட் மட்டுமே 4000. எல்லாத்துக்கும் சேர்த்து என்னோட பிசிஓடிக்கு, அப்புறம் பேபி நிக்கிறதுக்கு, எக்கு குரோத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்தாங்க. டேப்லெட் எல்லாம் சரின்னு வாங்கி போட்டேன், 1 மாசம் போட்டேன். அந்த 1 மாசத்துக்கு எனக்கு சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு. மெயினா எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. நான் போறேன் பாருங்க, என்னோட ஹேர் நல்லா லென்த்தா இருக்கும். இந்த அளவுக்கு என்னோட ஹேர் ஷார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சு எனக்கு அந்த டேப்லெட்னால. அவ்வளோ சைடு எஃபெக்ட். எனக்கு ஒரு மாதிரி ஸ்கின்ல அலர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போட்டும் எனக்கு கரெக்டா அந்த டைம் 1 hour இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த டைம் எனக்கு ஹெவியான ஃபீவர் வந்துடுச்சு, பீரியடும் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டல. ஏன்னா எனக்கு பணத்துக்கு பணமும் போச்சு, ஹேர் ஃபால் ஆச்சு, என்னோட உடம்புமே போச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதுவாகிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேப் விட்டு ஒரு 5 month கிட்ட. அப்புறமா சரி ஓகே, ஃபோலிகுலர் ஸ்டடி பத்தி நான் கேள்விப்பட்டேன். நீர்க்கட்டி, மோஸ்ட்லி நீர்க்கட்டி ரெகுலர் பீரியட் இருந்தால் ஃபோலிகுலர் ஸ்டடி போவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோலிகுலர் ஸ்டடி ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோலிகுலர் ஸ்டடி போகும்போது எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்தது. எக்கு growth கரெக்டா இருந்தது, எக்கு கரெக்டா ரப்சர் ஆயிருந்தது, எல்லாமே கரெக்டா இருந்தது. இந்த டேட்ல நீங்க ஒன்னாரீங்க, இந்த 3 days 90% உங்களுக்கு பேபிக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லி நம்பிக்கையா அனுப்புனாங்க. பட் எனக்கு அந்த மந்த் பீரியட் ஆயிடுச்சு. ரீசன் என்ன தெரியுமா? நான் அந்த மந்த் ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். என்னோட பாடி ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஃபுல்லா அந்த டைம் கண்ட்ரோல் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது, நான் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டேன். எனக்கு கரெக்டா பீரியட் வந்துச்சு. பீரியட் டேட்ல ரொம்ப வசதியான ஃபேமிலி, ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்றது காசு இருக்கு அந்த மாதிரி போனலாம் கிடையாதுங்க. நான் வேலைக்கு போனாதான் காசு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறது, குடும்பத்தை பார்க்கவே கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னால ரொம்ப செலவு பண்ண முடியல ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு ஃபோலிகுலர் ஸ்டடி போறதுக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 7 8 ஸ்கேன் கிட்டே எடுப்பாங்க. ஒரு ஸ்கேனுக்குமே எனக்கு டாக்டர் 400 அந்த மாதிரி வாங்குவாங்க. எனக்கு அது ரொம்ப கட்டுப்படி ஆகல. டேப்லெட்டும் ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் அந்த எக் ரப்சர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுவுமே 500. ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 month கேப் ஆயிடுச்சு. அப்புறம் 6 monthல இந்த மாதிரி தான் இன்ஸ்டால முருகரை பத்தி பார்த்தேன். சஷ்டி விரதம் இருக்கலாம் ஃபுல்லாவே. எனக்கு அந்த மந்த் ஃபுல்லாவே சஷ்டி விரதம் அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருந்தேன். சரி ஓகே, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இது இருக்கலாம் முருகருக்கு சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகருக்கு சஷ்டி விரதம் இருக்க வச்சேன்.
ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, நான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடவுள் பக்தி இருக்க பொண்ணுலாம் சொல்ல முடியாது. கடவுள நம்புவேன். பட் இந்த விரதம், ஃபாஸ்டிங் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏன்னா, என்னால பசியா ஒரு வேள கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பொண்ணு நானு. நான் வந்து ஓகே சஷ்டி விரதம் நம்ம இருக்கலாம் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. காலையில எழுந்துக்கணும். ஏன்னா நான் வேலைக்கு போணும். 9:00 ஷிஃப்ட்டுக்கு போணும்னு சொல்லிட்டு, காலையிலே எழுந்துப்பேன் 5 மணிக்கெல்லாம். எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் முருகர நம்பி நான் காலையிலேயே எழும்பி எல்லாமே பண்ணி, என்னோட விரதத்த ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெறும் பால் மட்டும் தான் குடிப்பேன். நைட்டு அதான் ஈவினிங் வந்து விளக்கு போட்டுட்டு தான் நைட்டு நான் சாப்பிடுவேன். அந்த ஒரு நாள் அந்த சஷ்டி வர அந்த அந்த நாள் நான் அப்படிதான் இருந்தேன். சோதனைகள்லாம் எப்படி வரும்னா, என்னால வந்து காலையில எழுந்துக்கவே முடியாது. பட் இருந்தாலும் நான் எழுந்துப்பேன். ஏதாவது ஒண்ணு உடம்பு டயர்டா இருக்கும், கை கால் வலி இருக்கும், வேலை ரொம்ப பிஸியா இருந்திருக்கும் அன்னைக்கு முன்னாடி நாள். அந்த மாரி எதனா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நான் எழுந்துப்பேன். சாப்பிடாம இருக்கேன், விரதம் இருக்கேன்னும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பதான் வந்து பீஸா, பர்கர் இல்லைன்னா என்ன சிக்கனு அந்த மாரிலாம் வாங்கி என் கண்ணு முன்னாடி சாப்பிடுவாங்க. என்னையும் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. பட் நான் சாப்பிடவே மாட்டேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன். பால், தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். அந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் விரதம் இருக்கும்போது இப்படி இருந்தது. பட் செகண்ட் டைம் சஷ்டி வரும் இல்லையா? சஷ்டி வரும்போது நானே ஆட்டோமேட்டிக்கா எழுந்தேன். எல்லாமே பண்ணேன். எல்லாமே செஞ்சேன். எனக்கு விரதம் இருந்தேன். எத பார்த்தும் எனக்கு சாப்பிடணும்னு தோணல. என் மனசு உள் மனசுக்குள்ள தோணுனாலும், அது நான் அத விரும்பல. அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். முருகர் பாட்டு கேட்பேன். அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் சஷ்டி விரதம் இருக்க இருக்க, நான் என்ன பண்ணேன், என்னோட ஃபுட் ஸ்டைல்லாம் அப்படியே மாத்திக்க ஆரம்பிச்சேன். ஹெல்தியான ஃபுட் நானுமே இந்த மாரி YouTubeல பார்த்து என்னெல்லாம் சாப்பிடலாம்? நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன பிரச்சனை இருக்கு? சரி எக் குரோத்துக்கு என்ன சாப்பிடலாம்? பாடி ஹீட் ஆகாம இருக்க என்ன சாப்பிடணும்? எப்படி இருக்கணும்? ஏன்னா எனக்கு ஓவலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணேன். அப்புறம் சரி ஓகே ஒரு 8 மந்த் கிட்ட ஆச்சு. ஆனா, நான் வந்து செகண்ட் டைம் காலேஜ்ல ஸ்டடி போலான்னு ஒரு டவுட்டோட தான் போனேன். ஏன்னா நெறைய செலவாகுது. மறுபடியும் அந்த மாரி ஆகுமான்னு சொல்லிட்டு போனேன். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அதான் பீரியட் வர டேப்லெட் குடுத்து பீரியட் வர வச்சாங்க. அதுக்கப்புறம் பீரியட் வந்த 3வது நாள்லேருந்து எக் குரோத்துக்கு டேப்லெட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10வது நாள்லேருந்து ஸ்கேனுக்கு வர சொன்னாங்க. கிட்டத்தட்ட 18வது நாள் வரைக்கும் ஸ்கேன் பார்த்தாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எக் குரோத் சுத்தமா இல்ல. எக் குரோத்தே இல்ல. 18த் டே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுவ வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிடணும். இதுக்கு மேல அத தொடர முடியாது. அந்த ஃபோலிகுலர் ஸ்டடிய நான் உனக்கு பீரியட் வர டேப்லெட் தரேன்மான்னு சொல்லிட்டு பீரியட் வர டேப்லெட்டும் குடுத்துட்டாங்க என்னோட டாக்டர். நானும் வாங்கிட்டு வந்து அந்த டேப்லெட் போட ஆரம்பிச்சுட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்தது. இல்லன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். எதையுமே விடல. ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். வாக்கிங் போறத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே தான் அதே மாரி ஆஸ் யூசுவல் என்னோட ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருப்போம் இல்லையா? வீக்லி 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் அந்த மாரியும் நான் இருந்தேன். எதையுமே நான் மனசு உடைஞ்சு ஸ்டாப் பண்ணல. என்னோட ஒர்க்குக்கும் நான் போயிட்டு தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 28 டேல, 27 டேலேருந்து ஒரு சில சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டா வர ஆரம்பிச்சது. அது என்னன்றது நான் டீட்டெயிலா வீடியோல சொல்லியிருக்கேன் பாருங்க. அந்த மாரி இருக்கும் எனக்குள்ள ஒரு எண்ணம். பட் இருந்தாலும் நம்ம தான் எப்படி பிரெக்னன்ட் ஆக போறோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னும் நான் நெனச்சேன். பட் சரி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 டே 31 டேலாம் செக் பண்ணா மைல்டா கோடு வந்தது. 34த் டே செக் பண்ணா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. அது எவ்ளோ பெரிய ஆச்சரியம். இத வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும். இதுல மறைக்கிறதுக்கோ, இல்ல கூச்சப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. இப்போ நீங்க இன்கேஸ் ஃபோலிகுலர் ஸ்டடி போறீங்க, இல்ல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னும்போது, அந்த டைம் டாக்டர் வந்து அது இல்லம்மா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நொந்து போய் இருக்காதீங்க. அப்படியே உடைஞ்சிடாதீங்க. நீங்க வந்து ஃபுட்டு என்ன ஃபாலோ பண்ணீங்க, என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்களோ ஃபாலோ பண்ணுங்க. மெயினா வந்து ஒண்ணா இருங்க. இருக்க மாட்டோமே, நம்ம தான் இதுக்கப்புறம் கன்சீவ் ஆக மாட்டோமே, நம்ம எதுக்கு ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு நீங்க உடைஞ்சு மட்டும் போயிடாதீங்க. ஹஸ்பண்ட் கூட எப்பவுமே சந்தோஷமா இருங்க. அதுதான் மெயின் காரணம். இப்ப நானுமே பாருங்க அந்த மாரி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தேன்னா நான் கன்சீவ் ஆயிருந்திருப்பேனா? அதுதான் வந்து நான் அது மெயினா நான் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுல எதுவுமே கூச்சப்பட எதுவுமே இல்ல. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னோட லைஃப்ல நடந்தது. இதுதான். ஒரு நாளில் 2 வேளை ஹோட்டலில் சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்த நானே ஃபுட் கண்ட்ரோலாக ஆகி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். வாக்கிங்னால் போகாத ஆளே நானும் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஸோ என்னாலே முடியுன்ற போது கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் முடியும். நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, கடவுளை நம்புங்க. இதுவே போதாங்க. அதாவது இரெகுலர் பீரியட் இருக்கவங்க, எக்கு க்ரோத் கம்மியாக இருக்கவங்க, நான் ஃபேட்டாக இருக்கனால எனக்கு ப்ரெக்னென்சி நிற்கல, பிசிஓடி இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக நான் சொன்ன ஃபுட்டு அதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் டாக்டர்கிட்டையும் போங்க, தப்பில்லை. டாக்டர் அதை மட்டுமே நம்பி இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. வாக்கிங் வந்து ரொம்ப மஸ்ட்டாக நம்மளோட ஓவலேஷனுக்கு. அது வந்து என்னோடய டாக்டர் சொன்னாங்க. நான் ஒரு வாட்டி அவங்ககிட்ட செக்அப் போகும்போதும் நீ வாக்கிங் போ,
நம்ம எந்த அளவுக்கு டெய்லி நல்லா வாக்கிங் போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்கு நல்லா க்ரோத் ஆகுமா, நல்லா சீக்கிரமாக ஓவலேஷன் ஆகுமா. ஏன்னா நீங்கள் யோசிங்க, எனக்கு 18th டே வரைக்குமே எக்கு வளரலன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தால் எனக்கு அதுக்கப்புறம் எக்கு ஓவலேஷன் ஆகி அதுவே ரப்சர் ஆகி ஓவலேஷன் ஆகி நான் ப்ரெக்னன்சி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வாக்கிங் ஸ்டாப் பண்ணாமல் நான் வாக்கிங் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தேன். என்னோடய ஃபுட் ஸ்டைல் எல்லாமே தான் காரணம். ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இத்தனைக்கும் ஒரு டியூப் பிளாக்கில் இருக்குது, ஒரு டியூப் நார்மலாக இருக்குது அப்படின்றவங்களாலையுமே கன்சீவ் ஆக முடியும். ஏன்னா ஒரு மாதம் ஒரு டியூப்லேயும் இன்னொரு மாதம் இன்னொரு டியூப்பில் வந்து எக்கு வரும். ஸோ அவங்களாலையும் கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து குட் நியூஸ் எனக்கு வரணும்னு சொல்லிவிட்டு. சேம் டைம் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணுன்னாலும் அதுவும் போங்க. பட் கண்டிப்பாக ஃபுட்டை மாற்றுங்க, எல்லாமே மாற்றுங்க. ஹோட்டல் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.